ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம எக் பீஜோ தான் செய்ய போகிறோம் கைஸ். அதுக்கோசம் நான் கொத்தமல்லி வந்து என்னடா கொஞ்சமாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்துட்டு நான் முன்னாடியே செஞ்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் வைக்கிறேன் வைக்கிறது தானே அப்படி சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா முட்டை வந்து கொதிச்சு வர ஸ்டேஜில் வந்து நான் வேக வச்சிட்ருக்கேன். ஸோ நான் வெந்தோடனே அதை எடுத்து நான் வந்து பீல் பண்ணிட்டு எக்கு வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இது நல்லா வெந்துருச்சு. ஸோ 5 மினிட்ஸ் வச்சு நான் வந்துட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். அது நல்லா கூல் டவுன் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு என்னென்னலாம் வேணும்னு பார்த்துக்கலாம். இது வந்துட்டு நான் வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கலரில் வரணும் வெங்காயம். அதே போல் பார்த்திங்கன்னா வந்து பூண்டும் அதே போல் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்துட்டு அதே போல் அந்த எண்ணெயிலேயே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம்ல அந்த லாஸ்ட்டில் இருக்க எண்ணெய் இருக்கும்ல, அந்த எண்ணெயில் வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் தண்ணி வச்சுருக்கேன். லெமன் ஸ்க்யூஸ் பண்ணி அதில் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து புளி வந்து நல்லா காய்ச்சி புளி தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் ஃபார் எக்ஸ் பீஜோக்கு. அப்புறமேட்டு வந்துட்டு நம்மளுக்கு கொத்தமல்லி தேவைப்படும். அவ்வளோதான், இதெல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு முட்டையை வந்து உரிச்சிட்டு காட்டுறேன். 2 முட்டை தான் வந்து உரிச்சு காட்ட போகிறேன். நான் 2 முட்டை தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எக் வந்துட்டு கூல் டவுன் ஆகட்டும். எடுத்திங்கன்னா சுட்டுரும். ஸோ நம்மளை எக் நல்லா கூல் டவுன் ஆகட்டும். நான் வந்துட்டு நாட்டுக்கோழி முட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வெள்ளைக்கோழி முட்டை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை உரிச்சிட்டு காட்டுறேன். உரிச்சு எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி தான் எனக்கு வந்திருக்கு. இது கொஞ்சம் அரை வேக்காடிலே தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால அப்படி தான் இந்த மாதிரி குழன்னு இருக்கும். இந்த நடுவில் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு தேவையான எல்லா மசாலாவையும் வச்சு எக் பீஜோ செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். நான் முன்னாடியே எக் பீஜோ செஞ்சு இந்த தட்டில் தான் வச்சுருந்தேன். சாப்பிட்டுட்டு இப்போது டெம்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால இந்த எக் பீஜோ செய்ய போகிறேன். நார்மலாக எக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் நாட்டுக்கோழி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்கு வச்சுருக்கேன். இந்த எக்கை வந்துட்டு நடுவில் கட் பண்ணணும். ஸோ வந்து நடுவில் வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்க எப்படின்னா கட் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் புதுசுன்னு இருக்கிறதுனால எனக்கு எப்படி கட் பண்ணணும்னு தெரியல. இது உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி லிக்விட் ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே சாப்பிடுவோம்னு நினச்சேன். டேஸ்ட்டாக எப்போ தான் இருக்கும். சுமாராக தான் இருக்கும்னு நினச்சேன். சூப்பராக தான் வந்துடும். அப்புறம் இதுக்கு நல்லா வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆனியன் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா பூண்டே உள்ளுக்குள்ள அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு டைம் வந்து நான் கொஞ்சம் நல்லாவே செஞ்சு காட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் லெமன் தண்ணி வச்சுருக்கேன். அந்த லெமன் தண்ணி வந்துட்டு உள்ளுக்குள்ள அப்படியே ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு உப்பு தண்ணி அதையும் வந்துட்டு ஊற்றிடுச்சு. அப்புறம் வந்துட்டு புளி தண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு ஊற்றிக்கலாம். இப்போ லாஸ்ட்டு வந்துட்டு சில்லி ஃப்ளெக்ஸ் தண்ணி இது இருக்குல்ல எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயை வந்துட்டு சில்லி ஆயில்